السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. إن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من الكبر. صدق الله العليم صدق رسول الكريم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், உன்னத தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில வெறும் வணக்க வழிபாடுகளாக இல்லாமல் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்கூலியை வழங்குகிறான். நாம் செய்கிற பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான், அல்லது அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலோ அல்லது மறுமையிலோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அந்த தண்டனையை வழங்கியே தீருவான். இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆனிலும் ஹதீசுகளிலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நிறைய நற்குணங்களை சொல்லுகிறது. இந்த மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்கும், மற்றவர்களோடு அன்பு செலுத்துவதற்கும், நேசம் கொள்வதற்கும், பாசத்தோடு இருப்பதற்கும் நற்குணங்கள் மிக அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது. அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் பிறரோடு பாசம் வைக்காமல், நேசம் வைக்காமல், சண்டையிட்டு கொண்டு, நான் தான் பெரியவன் என்கின்ற அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள் யாரையும் மதிக்காமல் தான் செய்வதுதான் சரி என்று இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் நற்குணங்களுக்கு நிறைய அடிப்படையான நற்குணங்கள் இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே இஹ்லாஸும் இறையச்சமும் இருக்கிறதோ அவர்களிடத்திலே நற்குணங்கள் குடிகொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் சாறு பிடித்து பார்த்தால் நல்ல நல்ல அமல்கள், நல்ல குணங்கள் அவனிடத்திலே இருக்கும். அதே போல ஈமான் கொண்ட மக்களிடத்திலே சில கெட்ட குணங்கள் ஊடுருவும். அந்த கெட்ட குணங்களினுடைய ஆணிவேர் எது என்று பார்த்து நாம் களைந்தால் அந்த கெட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படும். அதில் ஒன்றுதான் இந்த சமூகத்தில் நிம்மதியாக வாழ முடியாமல், பிறரை மன்னிக்க மனமில்லாமல், பிறரோடு ஒன்றென கலந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு மனநிலையை ஏற்படுத்தாமல் தான் செய்வது சரி என்று இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் எது என்று நீங்கள் பார்த்தால், இந்த அடிப்படையான எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான மூல கெட்ட குணம் எது என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அது பெருமைதான். ஒரு மனிதனிடத்தில பெருமை வந்துவிட்டால் அந்த பெருமை அவனுடைய துனியாவையும் அழித்துவிடும், தீனையும் அழித்துவிடும், மறுமை நாளையும் கைசேதப்பட்டு
இந்த உலகத்தில் செய்த எந்த நன்மைக்கு உண்டான பலனும் இல்லாமல் நிர்கதியாக மறுமையிலே ஒரு கெட்ட குணம் நிறுத்தும் என்று சொன்னால் அது பெருமைதான். இந்த பெருமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வன்மையாக கண்டித்து சொல்லுகிற ஒரு கெட்ட குணம். இந்த உலகத்தில் நம்மை அறியாமலேயே நம்மிடத்துல அது குடியிருக்கும். யாராவது ஒரு மனிதரிடத்துல நீங்கள் பெருமை உடையவர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? பெருமையா? எனக்கா? சுப்ஹானல்லாஹ், எனக்கு பெருமையே கிடையாது. நான் இஹ்லாஸானவன். எனக்கு பொறுப்பு வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வரமாட்டேன், எனக்கு பெருமைங்கிறது கிடையாது என்று சொன்னால் அது பொய். ஏனென்றால் மனிதனாக இருந்தால் பெருமை வரும். சஹாபாக்களுக்கு சில நேரங்களில் வந்தது. அல்லாஹ் அதை வன்மையாக கண்டித்தான். அப்ப நம்முடைய எண்ணம் என்னவென்றால், நாம் தூய்மையானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். யாரும் 100% தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க முடியாது. அந்த அசுத்தத்தை ஏற்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு கெட்ட குணம் எது என்று கேட்டால் இந்த பெருமைதான். இந்த பெருமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னவெல்லாம் சொன்னார், இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று அவரவர்களுடைய ஈமானிற்கு நாம் உரசி பார்க்கிற பொழுதுதான் நம்மகிட்ட பெருமை இருக்கா இல்லையா, அல்லது பெருமை இல்லாத மாதிரி நடிக்கிறோமா, அல்லது உண்மையிலேயே தவறு சுட்டி காட்டப்பட்டால் நம்மை நாம் திருத்திக் கொள்ளுகிறோமா என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற அடையாளங்களை வைத்து பார்த்தால் நாம் உண்மையிலேயே இஹ்லாஸ் ஆனவர்களா, அல்லது இஹ்லாஸ் இருப்பதை போன்று நடிக்கிறோமா, அல்லது பெருமையின் உள்ளத்திலே குடிகொண்டு யானை அளவிற்கு உள்ளத்திலே இருக்கிறது வெளியே காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடையாளங்களை வைத்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னத, ஒரு மனிதனால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ரி, யாருடைய உள்ளத்திலே அணு அளவு கடுகை விட சிறியது பெருமை இருக்கிறதோ, வலம் யதுகுல் ஜன்னத, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். வலம் யஜிது ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நுகர மாட்டான் என்றார்கள். என்ன இருக்கக்கூடாது? பெருமை யாருடைய உள்ளத்திலே அணு அளவு இருக்கிறதோ, அணு என்றால் ஒரு சின்ன கடுகு 1000 பிரித்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவிற்கு கூட யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவன் தொழுது, நோன்பு நோற்று, ஜக்காத்து கொடுத்து, ஹஜ் செஞ்சு எல்லாம் செய்யலாம். பெருமை உள்ளத்திலே இருந்து விட்டால் வலம் யதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். வலம் யஜிது ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் நுகர மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத ஒன்று. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பதற்கும், மற்றவர்களை குறை சொல்வதற்கும், அடுத்தவர்களுடைய வருமானத்தை கீழ்த்தரமாக பேசுவதற்கும், அவன் அடைந்த நிலையை நாம் அடையாமல் இருக்கிறோமே என்கின்ற இந்த ஏக்கத்திலும் நாம் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் பெருமையினுடைய அடையாளங்கள். பெருமை என்றால் 2 வகை இருக்குது. பெருமை ஒன்று சொல்லால் வெளிப்படுத்துவது, செயலால் வெளிப்படுத்துவது. பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் கிபர் பிடிச்சவரு, இவர்கிட்ட பெருமை இருக்கிறது என்று. இரண்டாவது ஒரு பெருமை இருக்கிறது. இந்த பெருமை ஒட்டுமொத்த தீனையும் நாசப்படுத்திவிடும். என்ன பெருமை? ஈமான் இருக்கும், இஹ்லாஸ் இருக்கும், தாடி இருக்கும், கரண்டை காலுக்கு மேல் ஆடை இருக்கும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், தஹஜ்ஜத், மார்க்கத்திற்காக எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். ஆனால் பெருமை உள்ளத்துல மலை மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த 2 வகையான பெருமைதான் இஸ்லாம் நமக்கு ரொம்ப வன்மையாக கண்டித்து விடுகிறது.
அதில் ஒன்றுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய பெருமை. பெருமை என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே நாம் அடிமைகள். நம்ம என்ன செய்யறது? அடுத்தவனை குறைத்து பார்ப்பது. பெருமைனா என்ன? தன்னை உயர்த்தி பார்ப்பது, மற்றவர்களை கேவலமாக பார்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்றைக்கு ஒரு மனிதர் இருக்கிறார், பெருமை வந்துருச்சு. இல்லாத பொருளாதாரத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு பொருளாதாரம் வந்து விட்டது. உள்ளத்தில் சின்ன சலனம், நடையில ஒரு மாற்றம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, நீ பூமியிலே பெருமையோடு நடக்காதே. இன்னகலம் துக்ரிக்கல் அர்ல, உன்னால் பூமியை பிளந்து விட முடியாது. வலன் தப்லுகல் ஜிபால தூலா, மலைகளையும் உன்னால் கிழிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதுக்கு இந்த நட? யாருக்காக நடக்கிறாய்? நீ சம்பாதித்த காசு உன்னுடைய உழைப்பால் வந்திருக்கலாம், கொடுத்தது அல்லாஹ். நடையிலே பெருமை இருக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது? யாருகிட்ட இல்ல, இவங்க கிட்ட எல்லாம் இல்லாதது என்கிட்ட இருக்குது. நான் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாத்தியா? எந்த வண்டி வச்சிருக்கிறேன் பாத்தியா? அந்த நடை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பெருமையோடு நடந்தால் நீ என்ன பூமியை பிளந்துருவியா அல்லது வானத்தை பிளந்து உச்சத்தை அடைந்து விடுவாயா? இது எதுவுமே நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள பதவியோ, பொருளாதாரமோ, குடும்ப அந்தஸ்தோ, குடும்ப அங்கீகாரமோ, ஜமாத்தோ, எதுவாக இருந்தாலும் பெருமை நமக்கு வந்து விடக்கூடாது. அந்த பெருமை நடையில அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நடை உனக்காக, இப்படி நீ நடக்காத. உன்னால் பூமியையும் புழக்க முடியாது, ஆகாசத்தையும் பிளந்து உன்னால் ஆகாயத்தினுடைய உச்சியை அடைய முடியாது என்று சொல்லு. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லாம் மனுஷன்தான், எல்லாரும் மலம்தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். யாரும் யாரும் பெரியதல்ல, எல்லாரும் 3 நேரம் தான் சாப்பிடுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு ரிசுக்கை அள்ளி கொடுக்கிறான், சிலருக்கு கிள்ளி கொடுக்கிறான். எந்த விதத்திலும் யாரும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமமானவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் இந்த உள்ளத்துல பெருமை நமக்கு வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரலாறு சொல்றான். இன்ன காரூன மின் கௌமி மூசா, மூசாவினுடைய சமூகத்தில் காரூன் என்கின்ற ஒரு கோடீஸ்வரன் இருந்தார். எந்த அளவிற்கு பணம் அவர்களிடத்துல இருந்தது என்றால், மா இந்த உஸ்பத்தில் உளில் குவா, வலிமை மிக்க கூட்டத்திற்கு அவனுடைய கஜானாக்களினுடைய சாவியை சுமப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் சொத்தை எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு அந்த சாவியை சுமந்து செல்வதற்கு வலிமை மிக்க கூட்டத்திற்கு சிரமமா இருக்கும். அப்பேற்பட்ட செல்வத்திற்கு சொந்தக்காரன் காரூன் என்ன செய்தான் தெரியுமா? ஒன்னும் செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை, யாரையும் கொலை செய்யவில்லை, யாருடைய சொத்தையும் கொள்ளையடிக்கவும் இல்லை. அவன் உழைப்பால் கிடைத்தது, அவனுடைய அறிவால் கிடைத்தது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய நடையை பார்த்தார்கள். அவனுடைய நடை பெருமையான நடையாக இருந்தது. அங்க இருக்கிற மக்கள் சொன்னார்கள், லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காத, இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஃப்ரிஹீன், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்பொழுது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஊத்தித்து அலா இல்மின் இந்தி, இந்த காசெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? என்னுடைய அறிவால வந்தது, என்னுடைய டேலண்ட், என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி வறுமையாக இருந்த என்னுடைய நிலையை கோடீஸ்வரனாக மாற்றி இருக்கிறேன். அவன் சொன்னது சரிதானே? தப்பு இருக்கா? தவறு இருக்கா? தவறு இல்லை. இன்றைக்கு ஒருத்தர் போறாரு, பிரம்மாண்டமா அதிகமா செலவு பண்றாரு. கேட்கிறோம், இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணாதீங்க, ஏன் காசு? நான் பண்ணுவேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் செய்கிறேன். இதே மாதிரிதான் அவன் என்ன சொன்னான்? என்னுடைய அறிவால் ஆற்றலால் கிடைத்தது.
அல்லாஹ் பார்க்கிறவரை பார்த்து விட்டு அல்லாஹ் என்ன செய்தான் என்றால் அவனை பூமியோடு சேர்த்து புதைத்து விட்டோம். அதற்கு முன்னால் அந்த இடத்திலே யாரும் இல்லாதவர்களை போன்று அந்த இடத்தை நாம் ஆக்கிவிட்டோம். அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்ன காரணம்? உழைப்பால் வந்திருந்தாலும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு வேர்வையை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தூக்கத்தை தியாகம் செய்து கடன்காரர்களிடத்தில் அவமானப்பட்டு எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவித்து நீ வந்திருந்தாலும் கொடுத்தது அல்லாஹ் என்கின்ற வார்த்தை இருக்க வேண்டும். என்ன இருக்கக்கூடாது? நான் எப்படி எப்படியோ இருந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா, வசதியா இருக்கிறவங்க மட்டும்தான் பெருமை அடிப்பாங்க, வசதி இல்லாதவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க. கிடையாது. பெருமை எல்லாருக்கும் வரும், எல்லா நிலையிலும் வரும். என்ன நினைச்சிடக்கூடாது? கார்ல போறவங்க கார்ல போனாங்கன்னா பாரு பெருமை பாரு, உள்ளத்தை பிளந்து பார்த்தோமா? அப்ப நடந்து போறவன் தக்குவாதாரியா? அப்ப நடந்து போறவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். நான் பெருமையா இருக்கிறேன்னு ஒருத்தன் பெருமையா இருந்தா அவன் நல்லவனா? பெருமைக்கு நாம் வைத்திருக்கிற வரையிலக்கணம் தவறு. உள்ளத்தில் ஊடுருவுகிற ஒரு பெருமை வந்துவிட்டால் அவனுடைய தீனையும் துனியாவையும் மறுமையும் நாசப்படுத்தி. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர். யார்கிட்ட அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் சொல்ல மாட்டான். அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெருமை இருந்தா சொர்க்கம் போக மாட்டான்னு சொல்றீங்களே, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபஹு ஹஸனா வ நஅலஹு ஹஸனா. ஒரு மனிதன் நல்ல Dress போடுறான், நல்ல செருப்பா பார்த்து வாங்கி அணிகிறான், இது பெருமையா? கேக்குறாங்க. பெருமை அடிக்க கூடாதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் Dress வாங்கி போடுறது பெருமை இல்லையா? அது போடக்கூடாதான்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா, அப்படி அல்ல. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான். நம்ம நல்ல Dress போடுறதுல அல்லாஹ்வை விட சந்தோஷப்படக்கூடியவன் வேற யாரும் இருக்க முடியாது. அது 500 ரூபாய் போடக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் Dress-ஆக இருந்தாலும் சரி, போடுவது தவறல்ல, போடும் பொழுது வருகிற எண்ணம் தவறு. என்ன நினைச்சு கூடாது, ஒரு 5000 ரூபாய் சட்டை போட்டிருக்காரு, அவன் இஹ்லாஸாக போட்டிருந்தால் அவனுக்கு கூலி. அதை நீ தவறாக பேசினால் உனக்கு தண்டனை. அப்ப நாம் பெருமைக்கு நம்மை நாமே வைத்து கொள்ளுகிற வரை இலக்கணங்கள் தவறு. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான். காசு இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்குது, பழைய Dress, கிழிஞ்சு போன Dress போட்டுட்டு போனா அல்லாஹ்விடத்துல கஞ்சனாக பார்க்கப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, நாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிற எந்த வரையிலக்கணத்தையும் ரசூலுல்லாஹ் பெருமைக்கு சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல் கிபர, பெருமை என்பது என்ன தெரியுமா? பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். உண்மையை மறைப்பது, மக்களை கேவலமாக நடத்துவது, இதுதான் பெருமை. பணக்காரன் தான் பெருமையா இருப்பான், ஏழை நல்லவனா இருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லது ஏழை கெட்டவனாக இருப்பான், பணக்காரன் நல்லவனாக இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரே வரையிலக்கணத்தை தான் சொன்னார்கள். பெருமை என்றால் என்ன தெரியுமா? சத்தியம் என்று வந்தால், உண்மை என்று வந்தால் அதை அவர்கள் நிராகரிப்பாங்க. மக்களை கேவலமாக குறைந்து நடத்துவார்கள். இதுதாங்க உண்மை, ஏத்துக்குங்கன்னா. இவன் எனக்கு அறிவு சொல்றதா? நான் பார்த்து வளர்ந்த பையன் இவன் அறிவு சொல்றதா? இவன் எனக்கு அறிவு சொல்றதா? இவன் சொல்லி நான் கேட்கிறதா? இவங்களெல்லாம் சொல்லி நான் திரும்புறதா என்று சத்தியத்தை சொன்னால் அதனை நிராகரிப்பார்கள். மக்களை கேவலமாக பார்ப்பார்கள். இவனெல்லாம் பேசுறதா? பெருமைக்குண்டான வலையிலக்கணம் என்ன?
யார் என்ன சொன்னாலும் எந்த இடத்தில் சொன்னாலும் சொல்லுவது சத்தியமா ஏற்கிற மனம் இருந்தால் பெருமை இல்லை என்று அர்த்தம். 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டானே, சுட்டி காட்டிட்டானே என்பதற்காக வேண்டி பேசாமல் இருப்பது நற்குணம் அல்ல, அது பெருமையினுடைய கெட்ட குணம். அதே போல இந்த பெருமை யார் இடத்திலே நிரந்தரமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்திலே இருப்பவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, குல்லு லஈஃபின் முதஅல்லிஃபின், ஏழைகளும் பலகீனமானவர்களும் தான் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகத்தில் இருப்பவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? குல்லு அத்லின் வ ஜவ்வாதின் வ முஸ்தக்பிரின், கடின உள்ளம் கொண்ட, எதை சொன்னாலும் ஈவும் இருக்காது, இரக்கமும் இருக்காது, எந்த சலனமும் இருக்காது, மவுத்தே விழுந்தாலும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இரண்டாவது, கஞ்சனாக இருப்பவர்கள், யாருக்கும் ₹1 காசு கொடுக்க மாட்டான். பேசினால் பூரா தான தர்மத்தை பத்தி தான், ஆனால் ₹100 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டான். முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடியவன். இவர்கள் 3 பேர் தான் நரகத்திலே இருப்பார்கள். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு பெருமை இருந்ததென்றால், நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களுடைய கடைசி புகலிடம் நரகம். அதே மாதிரி ஒரு ஆடை உடுத்துகிறோம், ஆடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நிஅமத், அல்ஹம்துலில்லாஹ் நான் உடுத்துகிறேன் என்று இருக்க வேண்டும். இதுதான் நாம் வாங்குகிற வாகனத்திற்கும், வீட்டிற்கும், சொத்துக்கும், தங்கத்துக்கும், வெள்ளிக்கும், இன்ன பிற சொத்து பத்துக்களுக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் பெரியவன், உழைத்தான் அல்லாஹ் கொடுத்தேன் என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யன்னுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே அல்லாஹ் ஒரு மனிதனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். மன் ஜர்ர இஸாரஹு பத்ரன், யார் தன்னுடைய ஆடையை தரையில் படும்படி பெருமையோடு இழுத்துக் கொண்டு நடந்தானோ இவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனஹுமா ரஜுலுன் யம்ஷி ஃபில் உல்லத்தின் துஅஜிபுஹு நஃப்ஸுஹு, ஒரு மனிதன் பெருமையோடு ஆடையை அணிந்து தலையை சீவிக்கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு பெருமையாக நடந்து கொண்டே இருந்தான். இதன் காரணமாக அல்லாஹ் இதா ஹஷஃபல்லாஹு பிஹி, அல்லாஹ் அவனை பூமியோடு சேர்த்து இழுத்தான். ஃபஹுவ யதஜல்லலுஹு இலா யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் வரைக்கும் அந்த மனிதனை பூமி இழுத்துக் கொண்டே இருக்கும். இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? பெருமை எந்த வகையிலே வந்தாலும் அல்லாஹ்தான் பெருமைக்குரியவன் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாஸத்துன், 3 மனிதர்களை லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாள்ல அல்லாஹ் அவர்களிடத்துல பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் தூய்மைப்படுத்தாத மனிதர்கள் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா யன்னுரு இலைஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அவனுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. அதில் ஒருவர் ஷைஃபுன் ஜாமின், வயது முதிர்ந்த நிலையில விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன், 60-70 வருடம் வாழ்ந்து உடல் சக்தியை கொடுத்து அனுபவிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து திருமணம் செய்து எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து ஊரில் இருக்கக்கூடிய பேரம்பேத்திகளை எல்லாம் எடுத்து கொஞ்சி அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நேரத்தில், அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறானே, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவனை நாம் ஏறெடுத்தும் மறுமையில பார்க்க மாட்டோம், அவனை சுத்தப்படுத்த மாட்டோம், அவனை நாம் வேதனைப்படுத்துவோம். யாருக்கு?
வயது முதிர்ந்த நிலையிலே நாடி நரம்புகள் எல்லாம் தள்ளாடி இருக்கிற நேரத்தில் இறைவனை நெருங்குவதற்கு வழி தேடுகிற அடுத்த பயணத்திற்கு தயாராகிற வேலையை விடுத்துவிட்டு விபச்சாரத்துல ஈடுபட்டானே, இவனுக்கு அல்லாஹ் மறுமை நாளில பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். அவனுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், மலிக்கும் கத்தாபும், பொய்யுரைக்கும் அரசன். வேலைக்கு இருக்கிறவன் பொய் சொல்லலாம், ஓனர் பொய் சொல்லக்கூடாது. ஏன்? பொய் சொல்லக்கூடிய எந்த நிர்பந்தமும் அவனுக்கு தேவையில்லை. வேலைக்கு இருப்பவன் காரணங்கள் சொல்வதற்காக பொய் சொல்லலாம். அதே போன்றுதான் பொய்யுரைக்கும் அரசன். ஆட்சி உன்னுடையது, அதிகாரம் உன்னுடையது, நீதி செலுத்த வேண்டிய நீ பொய்யுரைக்கிறாய். அதனால் மலிக்கும் கத்தாபுன், பொய்யுரைக்கும் அரசன், இவனை நாங்கள் மறுமை நாளிலே பார்க்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம், இவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டோம், இவனை நாம் வேதனைப்படுத்துவோம். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கும் ஏழை. பணக்கார பெருமடிப்பான், ஏழை எப்படி பெருமை அடிப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? பணக்காரன் பணம் இருக்கு, அவன் பெருமை அடிக்கிறான் என்றால் இருப்பதை வைத்து பெருமை அடிக்கிறான். அல்லாஹ் அவனை மன்னிக்க கூடும். இல்லாத ஒன்றுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளு, பாத்தியா, கிழிந்த சட்டையை தான் போட்டிருக்கிறேன். தன்னுடைய வறுமையை பெருமையாக பேசுவது, இல்லாத ஒன்றை இருப்பதை போன்று காட்டுவது. வாடகை வீட்டுல வசிப்பதற்குத்தான் வசதி இருக்கிறது, கடனை வாங்கி லோன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நானும் வீட்டை கட்டி இருக்கிறேன் பார், நானும் வாகனத்தை வாங்கி இருக்கிறேன் பார், இதோ இதுதான் என்னுடைய நிலை என்று இல்லாத ஒன்றை இருப்பதை போன்று காட்டி பெருமை அடிப்பது இருக்கிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமை அடிக்கும் ஏழை, இவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவனுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்பது எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில அது குறுக்கிட்டு விடக் கூடாது. அப்படியே நாம் தவறுகள் செய்திருந்தாலும் பெருமை அடித்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த கெட்ட குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பெருமையிலே இரண்டாவது வகை ஒன்று இருக்கிறது. அது பேச்சிலே வெளிப்படாது, செயலிலே வெளிப்படாது, ஆனால் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அக்ஷி அலைக்கும் அன் ததுனிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. ரசூல் என்ன சொல்றாங்க? பாவம் செய்ய சொல்றாங்களா? இல்ல, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, மாறாக நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் இருக்கிறது, அதை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? நீ பாவம் செய்யறத கூட ரசூலுல்லாஹ் பயப்படல, நான் பாவமே செய்யல, நான் நல்லவன், நான் தொழுகையாளி, எனக்கு சொர்க்கம் தான், இனி எதுவுமே தேவையில்லை என்று நம்மை நாம முழுமைப்படுத்திக் கொள்ளுகிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்குத்தான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதத்து, நம்முடைய ஜக்காத்து கொடுக்கிறோம், வருஷமான கொடுக்கிறோம், 5 நேரம் தொழுகல, இடையில தொழுகிறோம், இது போதும்னு நம்ம நினைக்கிறோமே, இதுதான் மிகப்பெரிய பெருமைங்கிறாங்க ரசூல். அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய ஹஜ்ஜு, நாம் செய்த பாவங்கள், இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்து பாருங்கள். நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, உன்னுடைய அமல்கள் எல்லாம் உனக்கு பெருமை தருகிறது, அந்த இடத்தை நான் பயப்படுறேங்கிறாங்க. அதே போல இந்த நிலைகளை எல்லாம் நாம் எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால், சில பேர்த்த பார்ப்போம், தாவாக்கு வாங்க, நான் வரமாட்டேன். ஏன்?
எனக்கு பெருமை பிடிக்காது, ஊருக்கு பிடிக்காது, 4 பேர் முன்னாடி எனக்கு புகழ்றது பிடிக்காது, இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். சரி, வருகிறவர்களை குறை சொல்லாமல் இருப்பார்களா என்று கேட்டால் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டாங்கிற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், இவர்களும் பொறுப்புக்கு வரமாட்டார்கள், வருபவர்களையும் இவர்கள் பணி செய்ய விட மாட்டார்கள். இது என்ன அடையாளம்? இது நான் தாண்டா அதுக்கு லாய்க்கு, நீங்களாம் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். இது என்னது? பெருமை. இது எதனுடைய அடையாளம்? பெருமையினுடைய அடையாளம். இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், ஷைத்தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தானா? இல்ல, அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். என்ன கட்டளை வந்தது? அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நீ சஜிதா செய். அவன் என்ன சொன்னான்? ஹலக்தஹு மின் தீன். யா அல்லாஹ், நீ அவனை நெருப்புல படைச்சிருக்கிற. ஹலக்தனி மினன் நார், என்னை நீ நெருப்புல படைச்சிருக்கிற. நெருப்புல படைத்த என்னை மண்ணில படைக்கப்பட்ட அவனுக்கு சஜிதா செய்வதா? நான் செய்ய மாட்டேன். இதுதான் ஷைத்தான் நாசமாய் போனதற்கு முதல் காரணம். என்ன காரணம்? அல்லாஹ் சொன்ன வேலையை செய்ய வேண்டும், செய்யல. அந்த எண்ணம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் பெருமைக்குரியவன். நம்ம எந்த நேரத்திலும் பெருமை அடிக்க கூடாது. பொறுப்போ, பதவியோ, பணமோ, ரோட்டில சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம், கோடீஸ்வரர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம், எண்ணத்திலே எந்த சலனமும் வந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாளைக்கு 90 கிலோமீட்டர் இஸ்லாம் வளர்ந்தது. ரோமானிய சாம்ராஜ்யத்தை சிதறடித்து வைத்திருந்தார்கள், மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கிறார்கள். வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். வருகிற நேரத்தில் திடீரென்று ஒரு தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போகிறார்கள். மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடீர்னு தண்ணீர் பானையை எடுத்து தோல்ல சுமந்து கொண்டு போகிறார்கள். போய் வைத்து விட்டு வந்தவுடனே ஒரு சஹாபி உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா அமீருல் மூமினீனே, லா யலீகு பிக ஹாதா, நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்ப அவர் சொல்றாரு, லம்மா அதானில் உஃபூத சாமியின முத்தீன, நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வரும் பொழுது எனக்காக இவ்வளவு பேர் நின்று கொண்டிருப்பதை எல்லாம் நான் பார்த்தேன். நான் ஜனாதிபதி, எனக்காக இத்தனை பேர் நிக்கிறாங்களேன்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்படி நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தஹல்து நஃப்ஸி நஹ்வத்தன், உள்ளத்திலே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டுச்சு? ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டது. ஃபஅரத்து நுகத்திரஹா, நான் அதை உடைத்து சுக்குநூறாக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் தான் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நான் நினைத்தேன், உமரே, இதுதான் நீ தண்ணி எடுத்துட்டு போறீங்க, பானையில தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போறீங்க, இதுதான் நீ என்று என்னை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிறகுதான் இங்க வந்தேன். என்ன அர்த்தம்? சஹாபாக்களுக்கு அவர்களுடைய பொறுமையோ, அவர்களுடைய பதவியோ, பொருளாதாரமோ, அவர்களுடைய அந்தஸ்தோ எந்த சலனத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. மாறாக எப்பொழுதெல்லாம் அந்த உள்ளத்தில் ஒரு சின்ன சலனம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அதை உடைத்து சுக்குநூறாக்கி எறிந்தார்கள். என்ன அர்த்தம்? பெருமை எந்த இடத்திலும் அவர்கள் அண்டவிடவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தாருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா, அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, என்னை நான் அநியாயம் இழைத்துக் கொண்டேன், லுல்மன் கஸீரா, அதிகமாக அநியாயம் இழைத்துக் கொண்டேன் என்கின்ற துஆவை, பாதிக்கு சொல்ல வேண்டிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளம் அவ்வளவு உயிர்ப்போடு இருந்தது. அந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள். கேட்டுக்கொண்டு வந்ததனால் தான் அவர்களுடைய உள்ளங்கள் எதை செய்தாலும்
தவறு இருந்தால் உடனே திருத்திக் கொண்டார்கள். தவறே இல்லை என்றாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய மகளின் மீது அவதூறு சொன்ன பொழுது கூட அல்லாஹ் வசனத்தை இறக்கிய உடனே மீண்டும் அவருக்கு உதவி செய்வேன் என்கின்ற எண்ணமும் உள்ளமும் அவருக்கு வந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பெருமைதான். இந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிடும், நிம்மதி இல்லாமல் செய்துவிடும், நட்புகளை துண்டித்துவிடும், உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுத்தும், வீட்டிலே நிம்மதியின்மை ஏற்படுத்தும். நம்முடைய உள்ளத்திற்கு வேண்டுமானால் நாம் பெரியவன் என்கின்ற எண்ணம் வருமே தவிர அதனுடைய முடிவு மிக மோசமாகவும் கேவலமாகவும் தான் இருக்கும் என்பதனை சொல்லி இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.